ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். அதே போல் இப்போ 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருமே நன்றாக அரையாண்டு தேர்வு எழுதி முடிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மகிழ்ச்சியான தகவல் வந்து பள்ளி கல்வித்துறை சார்பாக அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 தகவல் என்னன்றது இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அண்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எக்ஸாம் அப்டேட்ஸு, நோட்ஸு, விடுமுறை சம்பந்தமான தகவல்கள், ஆன்சருக்கு எல்லாம் அங்கே வந்து சேர்ந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியம் இப்போ எக்ஸாம் நடக்க போதிங்களா இன்றைக்கி. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அரையாண்டு விடுமுறையை வந்து பொதுவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட அரையாண்டு விடுமுறை அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாம் முடியுதுங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து விடுமுறை அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பாக சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு தகவல் தான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் இருக்குது. அரையாண்டு தேர்வு விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21ஆம் தேதி தொடங்குது. அடுத்த நாள் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் கொண்டாடப்படும். தொடர்ந்து விடுமுறைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு அது உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி வந்து பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டது. இதனால் 9 நாட்கள் வந்து பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை தகவல் வெளியாண்டுச்சு. ஆனால் ஜனவரி 5ஆம் தேதி தான் பள்ளிகள் திறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனவரி 3, 4 ஆகிய தேதிகள் வந்து சனி ஞாயிறு விடுமுறையில் இருக்கிறதால ஜனவரி 5ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து பள்ளி மற்றும் அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதி உங்களுக்கு வந்து பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே வந்து திறக்க போகிறாங்க. ஸோ 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும். அதனால் அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை இருக்குது. இன்னொரு அப்டேட், உங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான தகவல் என்னென்னா, இந்த விடுமுறை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மாணவர்கள் வந்து அரையாண்டு தேர்வு எழுதி முடிச்சுட்டு ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, ஃப்ரீ மைண்டடாக இருப்பாங்க. அரையாண்டு தேர்வு விடுமுறையை அவங்க என்ஜாய் பண்ணணும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஸ்பெஷல் கிளாஸ், சிறப்பு வகுப்புகள் வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் பள்ளி மீது வந்து கடுமையான நடவடிக்கை வந்து பாயும் அப்படின்றதையும் பள்ளி கல்வித்துறை சார்பாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த இது முடிச்சதுக்கப்புறம் 10th வந்து ப்ராக்டிஸ் தருவாங்க. அதே போல் 11th ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான ப்ராக்டிஸ் தருவாங்க. அதுக்காக வந்து பல ஸ்கூல்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சிறப்பு வகுப்புகள் எடுக்கிறது உண்டு. அரையாண்டு விடுமுறையிலுமே விடுமுறை விட்டாலுமே அவங்க வந்து சிறப்பு வகுப்புகள் எடுப்பாங்க. இப்போது பள்ளி கல்வித்துறை சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விடுமுறை வந்து இது மாதிரி பயனுள்ள வகையில் தான் கழிக்கணும். அதே போல் மறுபடியும் பள்ளிகளுக்கு வந்து மாணவர்கள் வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வந்து சிறப்பு வகுப்புகள் வச்சு அவங்க மேலே வந்து கடுமையாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு வகுப்புகளும் கிடையாது. இப்போ விடுமுறை இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்கன்றதை அப்டேட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் விடுமுறை அளித்ததுக்கப்புறமும் சிறப்பு வகுப்புகள் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு எங்கே சிறப்பு வகுப்பு வைக்கிறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி தகவலை வந்து உங்களுக்கு குறிப்பிடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாது அப்படின்றத நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விடுமுறை நாட்களை நம்ம வந்து பயனுள்ள வகையில் வந்து கழிக்கணும். ஸோ நம்மளுடைய உடல் வந்து உழைப்பு தர அளவுக்கு நம்ம வந்து விளையாட்டுகள் விளையாடணும். இந்த ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்பு, இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக நம்ம இது பண்ணாமல் வெளியில் வந்து விளையாடக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து நிறைய ஈடுபடுங்க. அதே போல் இந்த ஏரி, குளம் அந்த மாதிரி இடங்களில் வந்து போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணுறது, இது மாதிரி நீச்சல் தெரியாமல் போயிட்டு அங்கே விளையாடுறது, இந்த மாதிரி பாதுகாப்பான முறையில் வந்து அங்கே போயிட்டு விளையாட்டுகளை வந்து விளையாடாதீங்க. பாதுகாப்பான முறைகளில் வந்து நண்பர்களோடு சேருங்க, விளையாடுங்க. விடுமுறை நாட்களில் வந்து பயனுள்ள வகையில் நீங்கள் வந்து கழிக்கணும் அப்படின்றதையுமே தமிழக அரசு வந்து உங்களுக்கு வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 அப்டேட்ஸ். அந்த ஸ்பெஷல் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வந்து பயனுள்ள வகையில் பாதுகாப்பாக நீங்கள் வந்து கழிக்கணும் அப்படின்றது தான். சேஃப்டியாக இருங்க. சேஃப்டி அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்கள், இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்து இப்போ அரையாண்டு எக்ஸாம் முடிஞ்சு அடுத்து முழாண்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க. அந்த எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ உங்களுடைய உடம்பை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. உடல்நிலை வந்து சரியாக இருக்கணும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாதுகாப்பாக இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.